ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட smashtime டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரைட் கிளிக் பண்ணி டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிறேன் இதை கொஞ்சம். ஓகே, இப்போ python3 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் தரேன். ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணுறேன். string equal to single quotesக்குள்ள 1 2 3 4 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை பற்றி, ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டேர்னு கொடுத்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற வேரியபிளை வந்து டேருங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும். இதில் நான் சில ஃபங்க்ஷன்ஸை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் வந்து மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஹெல்ப் கமாண்ட் மூலயமா வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸ்ட்ரிங் டாட், இப்போ வந்து நம்மளுக்கு அப்பர் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனோட ஒரு மேனுவல், அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இங்கே ஹெல்ப்புங்கிற கமாண்டை தரணும். ஹெல்ப்னு கொடுத்து இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா, இப்போ அப்பர்னா அப்பர் மெத்தட் இது பார்த்திங்கன்னா ரிட்டன் a copy of the string converted to upper caseன்னு போட்டிருக்கு. இது வந்து நம்ம அந்த ஸ்ட்ரிங்கோடைய, அதாவது கேபிட்டல் லெட்டராக மாற்றி அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளை முதல்ல ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரிங்கு வந்து இந்த இதை வந்து உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். ஸ்ட்ரிங் டாட் இஸ் டிஜிட் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னா ட்ரூன்னு காமிக்கிது. ஏன்னா வந்து திஸ் டிஜிட் அப்படிங்கிறது வந்து இது டிஜிட்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். அப்போது 1 2 3 4 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்குது. அதனால் இது டிஜிட் தான். அதனால் ட்ரூ அப்படிங்கிற பூலியன் டேட்டா டைப்பை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இப்போ நான் ஸ்ட்ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். 1 2 3க்கு பதிலாக வந்து ஹலோ அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன். என்டர் தரேன். இப்போ வந்து இந்த இஸ் டிஜிட் எடுத்துகிட்டு நான் இஸ் அப்பர் அப்படின்னு போட்டு செக் பண்ணுறேன். இஸ் அப்படின்னாலே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற மாதிரி, அப்போ அது அப்பரா அப்படின்னு அப்பர் கேஸாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ்னு காமிக்குது. ஏன்னா வந்து எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஃபைண்டு. இதிலே பார்க்கலாம். ஃபைண்டு அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் ஐன்னு கொடுத்தேன்னா, சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளார ஐ அப்படின்னு கொடுத்தேன்னா, ஐன்னு கொடுத்து ஃபைண்ட் பண்ணேன்னா வந்து இது -1 அப்படிங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னா இது வந்து ஐங்கிற வேர்டு வந்து ஸ்ட்ரிங்குக்குள்ளே இல்லவே இல்லை, அதனால் -1ன்னு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ சப்போஸ் இருந்துச்சுன்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இண்டெக்ஸ் வேல்யூனா என்னன்ட்டு உபுண்டு OS வச்சு உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் அந்த ஐ அப்படிங்கிறதுக்கு பதிலாக வந்து நான் ஓ அப்படிங்கிறது தரேன். அதை கொடுத்தீங்கன்னா அது வந்து 0 1 2 3 4 5 5வது இடத்துல இருக்குது. அப்போ வந்து இண்டெக்ஸ் வேல்யூஸ் எப்போவுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து 0 1 2 3 4 அப்படிங்கிற 4th இண்டெக்ஸில் தான் வந்து 0ங்கிற வேல்யூ இருக்குது. அதனால் 4ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ ஜாயின் அப்படிங்கிறத வந்து நான் ஜாயின்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். JOIN ஜாயின். இப்போ நான் ஓ வந்து ஜாயின் பண்ண போகிறேன். என்டர் கொடுத்தேன்னா WORLD அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து W வந்து இருக்குது, அப்புறம் ஹலோ அப்படின்னு இருக்குது, ஓ இருக்குது, அப்புறம் மறுபடியும் ஹலோ அப்படின்னு இருக்குது, ஆர் இருக்குது, அதுக்கப்புறம் ஹலோ அப்படின்னு இருக்குது, எல் இருக்குது,
அப்புறம் ஹலோ அப்படின்ட்டு இருக்குது, கடைசியில் டே இருக்குது. இப்போது இந்த டபிள்யூக்கு அப்புறம் ஹலோன்னு ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்ணி விட்டுரும். ஓக்கு டபிள்யூஓ அப்படிங்கிற லெட்டருக்கு அப்புறமேட்டுக்கு ஹலோங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்ணிடும். ஆர் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் லெட்டருக்கு அப்புறமேட்டுக்கு ஹலோ அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்ணிடும். எல்டி அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இதுக்கு இடையில வந்து ஹலோ அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து ஜாயின் பண்ணி விட்டுரும் இந்த ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ வந்து அப்பர் இப்போ ஸ்ட்ரிங்கில் வந்து ஹலோ அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருந்த வேல்யூலாம் எரேஸ் ஆகிட்டு புதுசாக வந்து இது ஸ்டோர் ஆகிடும். இப்போ வந்து நான் அந்த ஸ்ட்ரிங் டாட் நான் அப்பராக மாற்ற போகிறேன், அப்பர் கேஸாக மாற்ற போகிறேன். ஸோ அப்பர்னு தரக்கூடாது, வெறும் அப்பர்னு தரணும். கொடுத்துட்டிங்கன்னா ஹலோ அப்படிங்கிற வேர்டு வந்து ஸ்மாலர் கேஸ்லேருந்து அப்பர் கேஸாக வந்து கன்வெர்ட் ஆகிரும். இப்போ ஸ்ப்ளிட்டுன்னு கொடுக்கலாம், அதுக்கு வந்து நான் ஹலோ வேர்ல்டுன்னு சேர்த்து கொடுத்துருக்கேன், WORLD அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் டாட் SPLIT ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் ஸ்ப்ளிட்டுன்னு வந்து ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோன்னா அது இந்த ஸ்ட்ரிங் வந்து ரெண்டாக பிரிஞ்சு லிஸ்ட்டு வேரியபிளுக்குள்ளார வந்து ஸ்டோர் ஆகிரும். இப்போ வந்து கவுண்ட்டுங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து கவுண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்ப்ளிட் வேணாம், ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. இப்போது வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். ஓ அப்படிங்கிற வந்து எழுத்து வந்து எத்தனை அதாவது எல் அப்படிங்கிற லெட்டர் வந்து எத்தனை இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் டாட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளார எல்ன்னு கொடுத்திங்கன்னா கவுண்ட் நம்பர் 3 அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஏன்னா வந்து இங்கே ஒரு எல், 2 எல், அப்புறம் இங்கே ஒரு எல் இருக்குது. ஸோ டோட்டல் 3 எல் இருக்குது. அதனால் 3ங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஹெல்ப் கமாண்டை யூஸ் பண்ணி அதுக்கான மேனுவலை நீங்கள் பார்த்து எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனிவே நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,